இன்னைக்கு நம்ம சேனல்ல மூணே பொருளை வச்சு சாக்லேட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு சாக்லேட் பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அதோட கொஞ்சம் மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எடுத்து வச்ச இந்த பிஸ்கெட்டை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பவுடர் ஆட்டம் அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சி வச்ச இந்த பிஸ்கெட்டை பவுல்ல மாத்திக்கலாம். அடுத்தது அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் ட்ரேல பட்டர் பேப்பர் கீழே போட்டு மேலே ஃபுல்லாக நெய் தடவி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கேக் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ லைட்டா 2 தட்டு தட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தோசை சட்டியை லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை சட்டியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் ட்ரேவை மேலே வச்சு டைட்டா க்ளோஸ் பண்ணிடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்ல 20 இருந்து 25 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தலாம். இப்போ ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டல. கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த கேக் கம்ப்ளீட்டா ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. நம்ம ட்ரேல இருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ மேலே சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க அப்படியே கூட கேக் சாப்பிட்டுக்கலாம். மேலே கார்னிஷ்க்கு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாக்லேட் பிஸ்கெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. மூணே பொருளை வச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.